ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். அந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் பெரிய பெரிய வணக்கம். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, காடை ஃப்ரை அண்ட் மீன் குழம்பு, மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு மீன் குழம்பு எப்படி வச்சுருக்கேன்னு தெரியும். ஸோ தெரியலனா வீடியோ தனியாக இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு காடை ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். காடையை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா வந்து பார்த்திங்கன்னா கான் மாவு கொஞ்சம், அதோட பார்த்திங்கன்னா வரமிளகாத்தூள் கொஞ்சம், கூடவே ஒரு லெமனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு காடையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு இடம் கூட விடாமல் எல்லா பக்கமும் படுற மாதிரி காடையை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான பாத்திரத்தில் எடுத்துகிட்டு காடையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வைக்கணும். ஃபேன் காற்றுல அப்படியே வச்சுருங்க. ஃபேன் காற்றுல வச்சாலும் சரி, இல்லை வெயிலில் தான் நான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் வெயில்லேயே வைங்க. ஸோ நான் வந்து வெயிலில் வைக்கலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயில் கம்மியாக தான் இருந்தது. சரி ஃபேன் காற்றுலேயே அப்படியே வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக உணர்ந்துருச்சு. சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்புறம் மீன் குழம்பு வைக்கலான்னு சொல்லி ஒரு வடை சட்டி வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், ரொம்ப பெரிய வெங்காயம் இல்லை, பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா வதங்கினோன்னு பார்த்திங்கன்னா மசாலா, அதுக்கு தேவையான மசாலானா வெங்காயம், தக்காளி, தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய், கூடவே பட்டை, சோம்பு, அது என்ன சொல்லுவாங்க, சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க. அதை எடுத்து போட்டுக்கிட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு கொதி வரந்தனி மூடி வச்சுட்டு, கொதி வந்தோன்னே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். நான் எடுத்த குழம்புக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா 2.25 ஸ்பூனு. உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். ரொம்ப மஞ்சத்தூள் போட்டால் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் ஆயிரும். அதனால் கொஞ்சம் சின்னதாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு ஃபைனலாக தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிஞ்ச உடனே பார்ப்போம். நல்லாயிருக்கும், பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். கொதிஞ்சிருச்சு குழம்பு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த இதையும் ஊற்றிடலாம் அப்படின்ட்டு இந்த லெமன் சைஸ் புளியை வந்து எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கிட்டேன். ஸோ புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதி வர அளவுக்கு வச்சிடணும். நல்லா கொதிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கணும். நான் பார்த்திங்கன்னா எண்ணெய் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கொதிஞ்சிடுச்சு. நல்லா கொதி வந்தோன்னே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு உப்பு, காரம் எல்லாம் பார்த்துக்கிட்டு திருப்பி மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிஞ்ச உடனே பார்ப்போம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொதித்த உடனே எடுத்துகிட்டு நம்ம மீன் பார்ப்போம். மீன் வந்து நாங்கள் வந்து பாப்லெட் மீன் தான் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், பாப்லெட் மீன் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மீனை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே மஞ்சள்தூள் கொஞ்சம், ஒரு 1/2 லெமன் போட்டு, ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா குலுக்கி வச்சுருவேன். நல்லா கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற கிருமி இதெல்லாம் இதாயிரும். ஸோ நல்லா சுத்தமாயிரும் மீன். ஒரு 2 கிலோ எடுத்து வந்திருந்தாங்க. நான் வந்து சரி கொஞ்சமாக வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஆல்ரெடி ஊற வச்ச மீன் தான் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக கழுவிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் கழுவினேன். நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு நல்லா சுத்தமாக கொண்டு வந்திருக்கேன். அந்த மஞ்சத்தூள், உப்பு ரெண்டுமே போகிற அளவுக்கு, லெமன் புளிப்புத்தன்மை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து வறுவலுக்கு தனியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுவலுக்கு தனியாக எடுத்துக்கிட்டேன். இந்த பீஸ் வந்து ரொம்ப மெலிசாக, நல்லா மொத்தமான பீஸ்லாம் நான் வந்து குழம்புல போட்டுருவேன். மொத்தமான பீஸு, தலை, வால் இதெல்லாம் குழம்புல போட்டுட்டு ஸோ மெலிசாக இருக்கிற பீஸாக எடுத்துக்கிட்டேன் வறுவலுக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தலை, வால், அப்புறம் மொத்தமான பீஸ், இந்த மாதிரி பீஸ் மட்டும் தான் இருக்குது குழம்புக்கு. ஸோ குழம்பு நல்லா கொதிஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பார்ப்போம், மூடி எடுத்துகிட்டு பார்ப்போம் குழம்பு எப்படி கொதிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. பாருங்கள் குழம்பு நல்லா கொதிஞ்சிடுச்சு. அந்த எண்ணெய் வந்து நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து குழம்புல வந்து கம்மியாக எண்ணெய் ஊற்றுனால பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ நீங்கள் நிறையா ஊற்றுனீங்கன்னா இன்னும் நிறைய அப்படியே தக்குன்னு இருக்கும். இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நல்லா கொதிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும்
ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த புளிப்பு, இனிப்பு, காரம் 3ம் சேர்ந்து மீன் குழம்பு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் குழம்போட என் மாமியார்லாம் பார்த்திங்கன்னா மாங்காய் அறுத்து போடுவாங்க. மாங்காய் அறுத்து போட்டும் மீன் குழம்பு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு, பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி மல்லி இலையும் ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை 2யும் சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு ரெடி ஆகிடுச்சு மீன் குழம்பு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மீனை சேர்த்துடலாம். மீன் வந்து எடுத்தாச்சு. மீன் வந்து சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மீன் வந்து சேர்த்துட்டேன். மீன் சேர்த்ததுக்கப்புறமா பார்ப்போம். இந்த மீன் வந்து குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். என் பொண்ணுக்கும் நான் அந்த மீன் கொடுப்பேன். ரொம்ப நல்லது. முள்ளும் அதிகம் இருக்காது. ஸோ சாப்பிட்றக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப கஷ்டமும் இருக்காது. அதோட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாங்கள் அடிக்கடி எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது இந்த பாப்லெட் மீன் தான். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மீன் எல்லாமே குழம்புல போட்டாச்சு. குழம்புல போட்டு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக அப்படியே பட்டும் படாமல் மிக்ஸ் பண்ணோம். இல்லைனா மீன் வந்து உடஞ்சிரும்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வச்சுட்டு மீன்லாம் போட்டு முடிச்சுட்டு அடுப்பு ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுருங்க மூடி போட்டு. அப்படியே ஒரு ஸ்லோ பண்ணி 5 மினிட்ஸ் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைனா மீன் ரொம்ப குழஞ்சிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா வறுவலுக்கு வந்து மசாலா வந்து கான் மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே பார்த்திங்கன்னா கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நான் வந்து தேவையான அளவு உப்பு போட்டு தேவையான அளவு லெமன் புழிஞ்சு ஊற்றிட்டு இந்த மசாலா அப்படியே கலந்து விடணும். கலந்து விட்டு பார்த்திங்கன்னா மீன் எடுத்து அப்படியே டிப் பண்ணி எடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம தண்ணி ஊற்றி மசாலாவாக கரைச்சி மீனில் போடுறத விட இந்த மாதிரி போட்டால் ரொம்ப எப்படி சொல்கிறது, தோசைக்கல்லையெல்லாம் நல்லா சைட்லலாம் ஒட்டாமல் மீனில் மட்டும் மசாலா இருக்க மாதிரி நல்லா வெந்தும் வரும், மசாலா உதிராமையும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதில் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ எல்லா மீனும் டிப் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்ப்போம். அப்படியே தொட்டு மசாலா மீனில் மட்டும் படுற மாதிரி வச்சிடணும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மீன் ஃபுல்லாமே அந்த மசாலா ஊறி வந்துடும். ஸோ வறுக்கிறதுக்கு தோசைக்கல்ல போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதனால் மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சரி காடை பொரிக்கலாமே அப்படின்ட்டு எடுத்தாச்சு. காடையை எடுத்து அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு காடையை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. காடை மீன் 2மே ரெடியாக இருக்குது. அப்போ வந்து பொரிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா காடையை ஒரு டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவிக்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு வடை சட்டியில் எண்ணெய் வச்சு நல்லா எண்ணெய் சூடேறிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க காடையை ஒன்று ஒன்றா போட்டு பொரிக்க வேண்டியதான். தேவையான அளவு பொரிச்சிட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. தேவையானப்போ பொரிச்சிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு தோசைக்கல் வச்சு அதில் வந்து மீன் வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2மே ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சைடு காடை, இந்த சைடு மீன். ஸோ அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஏன்னா மேலே வந்து கருகிரும், உள்ளே வந்து கறி வேகாமல் இருக்கும். அதனால் லைட்டாக அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா வெந்து வரும் 2 சைடும். மீனும் அதே போல் தான், அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து வேகமாக வச்சிங்கன்னா உள்ளே வேகாது, கறி வந்து வேகாது, மேலே வந்து ஆனால் கருகுன மாதிரி ஆயிரும். அதனால் ஸ்லோ பண்ணி வச்சு நல்லா மெதுவாக சாஃப்டாக வருங்க. நல்லா சாஃப்டாக வருங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வறுத்தாச்சு. காடை வந்து எடுத்துட்டேன். ஸோ எனக்கு 2 பீஸு, ஹஸ்பண்டுக்கு 2 பீஸு. மீன் பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்று, அவருக்கு ஒன்று. ஸோ நாங்கள் ஃப்ரை பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்தோம் நான் ட்ரை பண்ணி பார்த்து செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்தது தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எப்படியும் மீனும் வறுத்துருச்சு. ஸோ மீனும் ரோஸ்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே தோசைக்கல்லில் அப்படியே சைடில் எடுத்து வச்சிங்கன்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக வடிஞ்சிரும். அதுக்கப்புறமா எடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க சாப்பிட்லாம். ரெடி ஆயிடுச்சு. ஸோ மிஸ் பண்ணாமல் ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட வாங்க சாப்பிட்லாம். சண்டே சமையல் இது தான். வாங்க.